நமஸ்காரம். வாஸ்து டிப். குன்றத்தூரில் இருக்கக்கூடிய திருவுரகத்தார். இந்த கோயில் ரொம்ப விசேஷமான கோயில். எப்படி அப்படின்னா, யாருக்காவது உடல் உபாதைகள், உடல் பிணிகள், நோய்கள் தீராமல் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக இந்த கோயிலுக்கு போய் உங்களுடைய நீங்கள் பிறந்த நட்சத்திரம் அன்னைக்கு பெருமாளுக்கு வஸ்திரம் சாத்தி நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக பெரிய ரிலீஃப் இருக்கும் உடல் பிணிகளில், உடல் உபாதைகளில். இது ஏன் அப்படின்னா, இந்த கோயிலை கட்டினது இரண்டாம் குலோத்துங்க சோழன். அவருக்கு இருந்த உடல் உபாதைகளில் எல்லா கோயிலுக்கும் சென்று வழிபட்டு அவர் தீவிர சிவபக்தன். பட் அவருடைய கனவுல தோன்றி உரகத்தான், காஞ்சிபுரத்து உரகத்த பெருமாள் அவர் காஞ்சிபுரத்தில் வழிபாடு செய்ய சொல்லி அது மாதிரி வழிபட்டு இந்த கோயிலை குன்றத்தூரில், அதாவது முருகர் கோயில் இருக்கக்கூடிய குன்றத்தூரில், அதே போல் சேக்கிழார் பிறந்த ஊரான குன்றத்தூரில் திருநாகச்சரம் அந்த கோயில் இருக்கக்கூடிய இடத்துல மேற்கு பார்த்த ஒரு பெருமாள் கோயில். இங்கே ராமர் சன்னதி உண்டு. சீதா லக்ஷ்மணனோட வீட்டிருக்கின்ற ராமர் எதிர்க்க ஆஞ்சநேயரும் உண்டு. ஆண்டாளுக்கு தனி சன்னதி உண்டு. இங்கே பெருமாளே அவருக்கு காட்சி கொடுத்து, அதாவது ஏழுமுடியானாக காட்சி கொடுத்து நின்ற கோலத்தில் 7 அடி உயரத்தில் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய கோயில். இந்த கோயிலுக்கு நீங்கள் ஞாயிறு அல்லது சனிக்கிழமையில் போய் நீங்கள் வழிபடுறீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். ஆனால் உங்களுக்கு உடல் உபாதைகள் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய திருநட்சத்திரத்தை அன்னைக்கு அவருக்கு வஸ்திரம் சாத்தி வழிபட்டீங்க அப்படின்னா நிச்சயமான ரிலீஃப் இருக்கும். அது வயது பார் இல்லாமல் எந்த வயது குழந்தைகளாக இருந்தாலும் சரி, வயது முதிர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் திருநட்சத்திரத்தை அன்னைக்கு போய் வழிபட்டு, அதுவும் வஸ்திரம் சாத்தி வழிபட்டிங்கன்னா ஹெல்த் அப்படின்றது ரொம்ப பெரிய சேஞ்சு கொடுக்கும். நன்றி.